தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் வெளித்தரமா 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமை தட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸோட படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபுல் எனர்ஜியோட படிச்சுட்டு இருக்கீங்க, ரைட்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த சமயத்தில் நமக்கு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புனாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புனாங்க. என்ன மெசேஜ் அனுப்புனா, சார் நான் வந்து போன வருஷம் ஒரு அகாடமியில் சேர்ந்தேன், ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன், அங்கே ஒரு 2 ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணேன், அப்படியே நான் விட்டுட்டேன் சார். அதாவது அவரோட பர்சனல் ஏதோ பிரச்சனை போல, அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். வேற ஒரு பேட்ச்ல வேற ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணேன், அங்க ஒரு 3 ஷெடியூல் ஃபாலோ பண்ணேன், அதையும் விட்டுட்டேன். சரி வீட்டிலே உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படிச்சேன். நான் ஒரு ஷெடியூல் போட்டு பார்த்தேன், அதுல ஒரு 2 வாரம் ஃபாலோ பண்ணேன், அதையும் விட்டுட்டேன். ஏதோ பிரச்சனைனால அதையும் விட்டுட்டேன். அப்புறம் பார்க்ல போய் உட்காந்து படிச்சேன், அங்க ஒரு 2 வாரம் படிச்சேன், இங்க போய் படிச்சேன், அங்க ஒரு 2 வாரம் படிச்சேன்னு சொல்லிட்டு முழுசா முடிக்கவே இல்லை. அங்கங்க 2 வாரம் படிச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமா சார், இங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணலாமா சார், பாஸ் ஆயிடுவேனா சார், 2026 நான் பாஸ் ஆயிடுவேனா சார், கண்டிப்பா போஸ்டிங் தூக்கிடுவேனா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணாங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேட்கறாங்களே, இந்த மாதிரி அங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல, அங்க படிச்சேன், இங்க படிச்சேன், இங்க விட்டுட்டேன், இங்க வந்தேன், பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இது நிறைய பேரை நான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கேள்வி கேட்டு நான் நிறைய பேரை, குறிப்பா டிஎன்பிசி படிக்கிற இந்த ஃபீல்டுல ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன். என்னால அடிச்சு சொல்ல முடியும், என்னால ஒரு விஷயத்த என்னால அடிச்சு சொல்ல முடியுங்க, ரைட்டா? அதாவது அகாடமிகளை சொல்றது இது இல்லை, ஏன்னா அவங்களும் உங்க நல்லதுக்காக செயல்படுறாங்க, ரைட்டா? அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸை போட்டு அவங்க பாட்டு டெஸ்ட் பேட்சை போட்டு அவங்க பாட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்க்கு ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ரைட்டா? யூடியூப்ல ஆன்லைன் அகாடமிகள் எல்லா அகாடமிகளும் சேர்த்து சொல்றேன், ரைட்டா? அதனால நான் ஒரு விஷயத்தை பார்த்ததில்ல, நான் சொல்றேன் பாருங்க. 10 பேர் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா 10க்கு 7 பேர் என்ன ஷெடியூல போடுறாங்களோ, அது அகாடமியோ ஆஃப்லைன் அகாடமியோ ஆன்லைன் அகாடமியோ, வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்களோ, லைப்ரரியில் போய் படிக்கிறாங்களோ, பார்க்ல உட்காந்து படிக்கிறாங்களோ, குரூப் ஸ்டடி பண்றாங்களோ, எதுக்கோ ஷெடியூல் ஒன்று போடுவாங்களே. ஒரு ஸ்டடி பிளான் இல்லாம சும்மா புக் எடுத்து படிக்க முடியாதுல்ல. எல்லாருமே 99% ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு தானே படிப்பீங்க. அப்படி ஒன்று போடுறாங்க அப்படின்னா 10ல் 7 பேர் ஃபுல்லா முடிக்கிறதே இல்லை, ஷெடியூல ஃபுல்லா முடிக்கிறதே இல்லை. ஒரு 2 பேர் வந்து 3 ஷெடியூல்ல முடிச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொரு 3 பேர் வந்து 4 ஷெடியூல்ல முடிச்சு ஐயோ முடியலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சில பேர் முதல் ஷெடியூல்ல முடிச்சு ஐயோ இவ்வளவு படிக்கணுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 10ல் 7 பேர் நம்புங்க ஷெடியூல முடிக்கிறதே இல்லை. டிஎன்பிசி படிக்கிறவங்க குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கடைசி ஒரு 3 பேர் இருக்காங்களே, அவங்க 3 பேர் தான் ஷெடியூல முடிக்கிறாங்க. அதுலயும் ஒரு நபர், அந்த 3ல ஒரு நபர் மட்டும்தான் தரவா முடிச்சு ரிவிஷன் முடிச்சு போஸ்டிங்கை தட்டி தூக்குறாரு. ஒரு நபர். 10க்கு 1 பெருசுதான், ரைட்டா? 10க்கு 1 பெருசுதான், 100க்கு 5 பேர் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் என்னால ஒரு 100% ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்ல முடியுங்க. என்ன சொல்ல முடியும்னா, சார் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் சார், நான் ஸ்மார்ட் ஒர்க் போடுறேன் சார், நான் வந்து பிரைவேட் ஜாப் போயிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன் சார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் சார், நான் எல்லாமே பண்றேன் சார், உழைப்ப போடுறேன் சார், என்னோட எல்லா எஃபோர்ட்டையும் போடுறேன் சார், தூங்காம படிக்கிறேன் சார், சாப்பிடாம படிக்கிறேன் சார், இதெல்லாம் மேட்ரே இல்லை. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் மேட்ரே இல்லை. ஆமா, இதெல்லாம் மேட்ரே இல்லை. நீங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க், தூங்காம படிக்கிறது, சாப்பிடாம படிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிறது, இதெல்லாம் தவிர இதெல்லாம் விட ஒரு ஷெடியூல் இருக்குல்ல, அதை போடுறீங்களா, அதை ஃபுல்லா ஒரே இடத்துல, அதாவது எங்க போடுறீங்களா, அதாவது எப்படி ஒரு ஷெடியூல ஒன்று போடுறீங்களா, அது அப்படியே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சா போதும். நீங்க பாஸ் ஆகிறதுக்கான 90% சான்ஸ் எங்க தெரியுமா இருக்கு? நான் உழைக்கிறேன், தூங்காம படிக்கிறேன், விடாம படிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் இல்ல. ஒரு ஷெடியூல நீங்க ஃபுல்லா முடிச்சா 90% நீங்க பாசுங்க. 90% நீங்க பாசுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க. மோட்டிவேஷன் அது இது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்டடி பிளான், நம்ம எதுன்னு இல்ல, நீங்க எங்க உட்காந்து வேணா படிங்க, எந்த அகாடமி போனாலும் படிங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க வேணா படிங்க, ரைட்டா? அந்த ஒரு ஷெடியூல்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது பாலிட்டி கூடவே தமிழ் கூடவே மேத்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ், தமிழ்ல படிக்கணும் மேத்ஸ்ல படிக்கணும், ஒரு பிளான் ஒன்று இருக்கும்ல, அதை முடிச்சா போதும். 90% நீங்க பாஸ். முடிச்சா போதும், ரைட்டா? ரொம்ப ஜாம்பவனா, ஜஸ்ட் கம்ப்ளீட் தி ஷெட்யூல், தட்ஸ் இட், ரைட்டா? இது நிறைய பேருக்கு புரியல. இங்கதான் கோட்டையே விடுறாங்க. அங்க படிக்கிறாங்க, அங்கிருந்து அங்க தாவறாங்க, இங்கிருந்து ஐயோ போச்சு இங்க தாவறாங்க, இங்கிருந்து அங்க போச்சுன்னு தாவறாங்க, டயர்டாக்குன்னு போறாங்க, உடம்பு சரியில்லைன்னு போறாங்க, உடம்பு சரியில்லை டயர்டாகல ஓகேதா. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே போயிட்டே இருக்கணும்ல, 6 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. அப்படியே போய் தேங்கி நின்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன்ல, 90% நீங்க பாஸ் ஆகணும்னா ஷெடியூல கம்ப்ளீட் பண்ணா போதும், வேற எதுவுமே நீங்க கண்டுக்காதீங்க, ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 முடிச்சா போதும், ரைட்டா? அதனால அந்த போக்கஸோட ஓடுங்க,
ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க சார் எனர்ஜெட்டிக் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக எனர்ஜெட்டிக்காகவும் எடுத்துக்கங்க, ரைட்டா? அதனால வந்து புலம்புறதை நிப்பாட்டுங்க. நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. புலம்புறதை நிப்பாட்டுங்க, குறை சொல்றதை நிப்பாட்டுங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, டிப்ரெஷன்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஃபுல் ஃபோர்ஸுங்க, புக்ஸுங்க, ஷெட்யூலுங்க, சிலபஸுங்க, டிஎன்பிஎஸ்சிங்க, குரூப் 4ங்க, விஏஓங்க, ரைட்டா? அந்த எனர்ஜியோட படிங்க, அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இப்ப இங்க பாருங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி வாளுக்கு முன்னாடி கொத்தா இவ்வளோ ஒரு மாஸ் போஸ்டிங் வாங்கணும், 2024 ஒரு மாஸ் போஸ்டிங் வாங்கணும், ரைட்டா? இந்த வாளுக்கு முன்னாடி நின்று நான் வேலை வாங்கிட்டேன், என் லைஃப் செட்டில்டு, கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டேன், கெத்தா சொல்லணும். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கெத்தா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, வாங்கிட்டேன் 2026 குரூப் 4 போஸ்டிங் வாங்கிட்டேன் மாமா, வாங்கிட்டேன் அத்தை, அப்பா வாங்கிட்டேன்ப்பா, அம்மா வாங்கிட்டேம்மா, அப்படி கெத்தா, அப்படி, ரைட்டா? எந்த ஒரு தலைகணம் இல்லாம அந்த கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டு அந்த தலைகணம் இல்லாம டவுன் டு எர்த்தோட அப்படி பணிவோட அப்படி ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் நேர்மையா அப்படியே உங்களோட பயணத்தை தொடங்கணும், ரைட்டா? அப்புறம் ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் சம்பளம், அதை வெக்கத்தை பாரு அந்த மாதிரி. அப்ப அது நடக்கணும்னா வெறும் ஆசையை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டா போதாது. ஏன்னா ஆசைப்பட்டேன்னு உள்ள ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு ஐயோ கவர்மெண்ட் போஸ்டிங், வாலு, டிஎன்பிசி பில்டிங், விஏஓ, மாசம் சம்பளம் இப்படி நினைச்சிட்டே நல்லா பத்தாது, ரைட்டா? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், 5A பிளான், அப்படி உள்ள போகணும். அதை செஞ்சாதான் இங்க கிடைக்கும். அங்க எஃபோர்ட்டை போட்டாதான் வேலை கிடைக்கும். ஆசை இருந்தா வேலை கிடைக்காது. சார் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவீங்க, நான் சார் என்ன சார் கன்சிஸ்டன்ஸுங்கிறீங்க, முடியுங்கிறீங்க, ஷெட்யூலில் முடியுங்கிறீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ ஆனுவல் எக்ஸாம் வேறு, எல்லா பிள்ளைங்களும் லீவ் விட்டாங்க, அப்படியே படிக்கலான்னு உட்காந்து ஒரு தமிழோ இல்லை பால்ட்டியோ நான் எடுத்தேன் அப்படின்னா, கிராம தமிழ் இலக்கணத்தையும் எடுத்தேன் அப்படின்னா பிள்ளைங்க வந்துடுது சார், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது சார், என்ன சார் செய்யறது, அம்மான்னு வந்து தொங்குது சார், என்ன சார் செய்யறது? இந்த ஸ்ட்ரெஸ்ல எப்படி சார் படிக்கிறது? புரியுது, உங்க நிலைமை புரியுது சார். நான் ஜாப் கோய சார், வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கேன், வெயில் அடிக்குது, வெயில் இப்பா இவ்வளோ டயர்டாகி எப்படி சார் படிக்க முடியுது? உங்க நிலைமை புரியுது. ஆனா ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த நிலைமையும் இருக்காது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க வீட்டில் இருக்கவங்க படிக்கதான் செய்யணும், உங்களுக்கு தான் எந்த எக்ஸ்கியூஸும் இருக்காது, ரைட்டா? அதனால உட்காந்து படிங்க, ஷெட்யூல முடிங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோயஸ் ஒரு நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னதான் நிலைமை இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு 7 மாசம் இருக்கு, நம்மள்ட்ட ஒரு 8 மாசம் இருக்கு. அப்ப ஒரு 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல் அப்படியே ஸ்லோ ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, அந்த ஸ்லோலே முடிக்கணும், பின்வாங்க கூடாது. 3 ஷெட்யூல் முடிச்சு 1 மாசம் கேப் வந்துருச்சு, நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன், 4வது ஷெட்யூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். 3 முடிச்சிட்டீங்களா, அதை ரிவிஷன் பண்ணிட்டு 4 ஆரம்பிச்சு 5 முடிச்சு 6 முடிச்சு 7 முடிச்சு அப்படி யோசிக்கிறப்பவே சூப்பரா இருக்குங்க. புரியுதா? அப்படி முடிக்கிறேன், ஏத்துறேன், பாலிட்டி முடிச்சிட்டேன், எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன், யூனிட் 1 முடிச்சிட்டேன், யூனிட் 3 முடிச்சிட்டேன், ஆப்டி முடிச்சிட்டேன், ரீசனிங் முடிச்சிட்டேன். அதுவே அப்படியே ஒரு எமோஷன் ஆகணும், திருப்தி ஆகணும். ரிவிஷன் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் முடிச்சிட்டேன், ஸ்கூல் புக் முடிச்சிட்டேன், எல்லா பாக்ஸ் பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திருப்தி ஆகணும், ரைட்டா? அதனால தான் நான் சொல்றேன், சிலபஸ் ஸ்டடி பிளான் சிலபஸ் ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டு முடிக்க அண்டர்லைன் பண்ணி முடிச்சேன் போ அவ்வளவுதான், தள்ளி விடணும். அந்த ஒரு எனர்ஜெட்டிக் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சார் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுல் எனர்ஜியா இருக்கேன் சார், சூப்பரா சார் அப்படின்னு கண்டிப்பா ஆவீங்க. எனர்ஜி ஆகுது சார், மோட்டிவேஷன் ஆகுதுன்ட்டு 4 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம் கழிச்சு டவுன் ஆகும். அதாவது 24 மணி நேரம் வாழ்க்கையில 8 மணி நேரம் தூக்கத்தை கழிச்சு 16 மணி நேரம் இருக்கு. 16 மணி நேரம் நம்ம மைண்டு, நம்ம மூளை, நம்மளோட எனர்ஜி அப்படியே உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரைட்டா? ஒரு மணி நேரம் உச்சத்தில் இருக்கும், 1 மணி நேரம் கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்லும், கவலைப்படுறோம் அப்படின்னு கவலையாகும். அதெல்லாம் ஏறி மிதிச்சு அப்படியே போறீங்க தெரியுமா, அங்கதான் கட்ஸ் இருக்கு, அங்கதான் அந்த ஆரா இருக்கு, ரைட்டா? அதனால சிலபஸை முடிக்கணும், அவ்வளவுதான். இந்த சிலபஸ் படி ஒரு ஸ்டடி பிளான், இது நம்ம ஸ்டடி பிளான். ஆக்சுவலா நீங்க ஒரு ஸ்டடி பிளான், எந்த ஸ்டடி பிளான் வேணா ஓகே, நம்ம ஸ்டடி பிளான் ஓகே, இந்த ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டடி பிளானா கரெக்டா அந்த ஷெட்யூல முடிக்கிறது மட்டும்தான் அவங்க எய்மா இருக்கணும், வேற எதுவுமே இல்லை. படிக்கிறப்ப டயர்டாது, படிக்கிறப்ப தூக்கம் வருது, அதெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். இனிமேட்டு நோ எக்ஸ்கியூஸுங்க, இனிமே நோ எக்ஸ்கியூஸ், ரைட்டா? அப்படியே பொட்டல வச்ச மாதிரி பாஸ் ஆறீங்க.
பொட்டலச்ச மாதிரி கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க பாஸ் ஆறீங்க. ரைட்டா? இந்த வருஷம் நீங்க பாஸ் ஆறீங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போடுறவங்க கண்டிப்பா பாஸ் ஆறீங்க. இந்த வீடியோ நான் என்ன எதுக்காக டெடிகேட் பண்றேன்னா, மோட்டிவேஷன் ஏகப்பட்ட மோட்டிவேஷன் சொல்லிட்டேன். ஆனா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நபரும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நபரும் நான் ஷெட்யூலை முடிச்சே தீர்வேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் ஸ்பான்சர் பண்றேன். ரைட்டா? கம்ப்ளீட் த ஷெட்யூல், த ஃபுல் ஷெட்யூல், த 7 month, த 6 month, த 8 month நான் முடிக்கிறேன் சார். பின்வாங்க மாட்டேன் சார். திரும்ப முதல்ல இருந்துலாம் போக மாட்டேன் சார். நான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிடறேன் சார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பாதி முடிச்சிடறேன் சார். நான் ஃபுல்லாக முடிச்சேன், ரிவிஷன் பண்ணிடுறேன் சார். அதுக்கான ஒரு உறுதிமொழி தான் இந்த வீடியோ. நீங்க எடுக்கிறீங்க. ரைட்டா? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இதை மட்டும் செய்யுங்க போதும். நான் வேற எதுவும் கேட்கல, முடிச்சா போதும். ரைட்டா? கண்டிப்பா 90% நீங்க பாஸ். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்க ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன், எலிமினேஷன், டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா சோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அவுட் சோர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த கட் ஆஃப்ல மேல எகிரி போறது அது உங்களோட சாமர்த்தியம். ரைட்டா? அதனால கரெக்டா ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரைட்டா? ஸோ அதனால உறுதிமொழி எடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2 படிக்கும் மாணவர்களா நீங்கள்? இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்கள் சதீஷ் குருநாத் வழங்கும் இளைஞன் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். இளைஞன் பேட்சிற்கு தரமான ஸ்டடி பிளான் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். இளைஞன் பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. இளைஞன் பேட்ச் கடைசி தேதி ஏப்ரல் 20 வரை மட்டுமே. இளைஞன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் இளைஞன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்றப் போகும் இளைஞன் பேட்ச்.